ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் இன்றைக்கி எபிசோட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்பவே பியூட்டிஃபுல்லான அழகான ஒரு எபிசோட். ஃபுல் பேக்கேஜுமே அவ்வளோ ஒர்த்தாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கேக் கட் பண்ணுறாங்க காவேரி. அம்மாவுக்கு தங்கச்சி அக்கா எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. விஜய்க்கு மட்டும் கொடுக்கல. தம்பிக்கு கொடு அப்படின்னு சொல்லி அம்மா சொன்ன பிறகு கொண்டு வராங்க. வாயில் ஃபஸ்ட்டு வாங்க தான் வந்துச்சு புள்ள, பாவம். அப்படியே திடீர்னு மெமரி லாஸ் ஞாபகம் வந்து கையில் வாங்கிக்கிட்டாரு. கொஞ்சம் ஃபீலிங்ஸாக தான் இருந்துச்சு. கையில் வாங்கிட்டு ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டேங்க அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணுறாரு. தேங்க்ஸ்ன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்புறம் டான்ஸு பாட்டு போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டுருக்காங்க. இங்கே காவேரியோட அக்கா, இனி ஏன் ஸ்டூடெண்ட்டோட அப்பாவையே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, பயங்கர ஹேண்ட்ஸமாக இருக்காரு அப்படின்னு சொல்லி, சும்மா இருக்கா நீ வேற அப்படின்ற மாதிரி காவேரி வந்து திட்டுறாங்க. அக்கா உண்மை தானே சொல்கிறா அப்படின்னு யமுனாவும் கூட சேர்ந்து அக்கா தங்கச்சி 2 பேரும் கொஞ்சம் பிரைன் வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க காவேரியை. இந்த பக்கம் விஜய் குழந்தைங்கள பார்த்துட்டே அப்படியே சும்மா இது பண்ணிகிட்டு இருக்காரு, மூவ் பண்ணிகிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு ஸ்மார்ட்டாக தான் இருக்கார் அக்கா சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லி காவேரி சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அந்த எபிசோட். டக்குன்னு விஜய் பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும், பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி. அம்முவை தூக்கிட்டு கிளம்புறாரு. அம்மு வந்து இன்றைக்கி ஒரு நாள் நான் இங்கே இருக்கேன், எனக்கு அங்கே யாருமே இல்லை, தனியாக இருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டு போகிறாங்க. குழந்தைய பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துக்குறோம், எங்கள் அக்கா பொண்ணை நாங்கள் பார்த்துக்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி யமுனாவும் கங்காவும். இங்கே வெளியில் விஜய் போகும்போது ஓடி வந்து விஜய் தேங்க்ஸ் இந்த மாதிரி வந்து செலிப்ரேட் பண்ணதுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு நல்லா இருந்துச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அக்காவுக்கு பழசு ஞாபகம் வந்துட்டா ஓகே, ஞாபகம் வரலாம் என்னம்மா பண்ணுறது அப்படின்ட்டு, வேறு என்ன பண்ணுறது, மறுபடியும் உங்கள் அக்கா பின்னாடியே சுற்றி அவளை இம்ப்ரெஸ் பண்ணி அவளை லவ் பண்ணி மறுபடியும் கல்யாணம் பண்ண வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரி. அப்போ கூட காவேரியை விட்டு பிரியணும்னு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் விஜய் யோசிக்கவே மாட்டார். இது தாங்க நம்ம விஜய். ரொம்ப நல்லா இருந்துச்சு அவர் ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனோட சொன்னப்போ அந்த விஷயத்த. ரொம்ப க்யூட்டாகவும் இருந்துச்சு. நாங்களும் இதை தான் சொன்னோம், 1 2 பிட்டவையும் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி கங்காவும் யமுனாவும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. சகலைகளை கேட்டா மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அவங்க உள்ளே போகிறாங்க. இவங்க எல்லாம் பர்த்டே செலிப்ரேஷனை முடிச்சுட்டு கிளம்புறாங்க மறுநாள் காலையில் கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்றா படுத்துட்ருக்காங்க. காவேரி வந்து மொபைல் நோண்டிட்டு படுக்க வந்தவும் காவேரி வந்து ஸ்டோரி சொல்லி 2 குழந்தைங்களையும் தூங்க வைக்கிறாங்க. 2 குழந்தைங்களும் தூங்குது. காவேரி பொண்ணு மேலே கை போட்டுட்டு படுத்துட்டு இருக்காங்க. இங்கே யாழினியும் அதாவது நம்ம குட்டி காவேரியும் ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அம்மாவுக்கு ஒரே எமோஷன். ஃபஸ்ட் டைம் இந்த குழந்தை வந்து அவங்க அம்மாவோட தூங்குதுடி அப்படின்ட்டு. எஸ் ஆமாம்ல, எவ்வளோ 5 வருஷத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் அம்மாவோட அரவணைப்பில் தூங்குது அப்படிங்கிற மாதிரி. அது எமோஷன் தானே. இந்த பக்கம் காலையில் கிளம்புறாங்க யமுனாவும் கங்காவும். விஜய் வந்து கரெக்டாக யூனிஃபார்மோட என்ட்ரி ஆகிறாரு. அம்மா உனக்கு யூனிஃபார்ம் வந்துருச்சு கிளம்பணும் அப்படின்ட்டு. யாழினியை கூப்பிட்டு போகிறீங்களா, வேண்டாமே இங்கேயே படிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிட்டு இருக்காங்க. இல்லை உன்னை உங்கள் அப்பா பிரிஞ்சிருக்க முடியாத மாதிரி அவங்க அப்பா அவளை பிரிஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 2 குட்டீஸும் அழகாக பேசிக்கிச்சு. என்னென்னா போயிட்டு வீடியோ கால்லாம் பேசி எங்கிட்ட அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது. கிளம்புனதுக்கப்புறம் இங்கே வேக வேகமாக நான் ஸ்கூலுக்கு டைம் ஆகுது கிளம்புறேன் அப்படின்னு காவேரி உள்ளே போகிறாங்க. அம்மு நீயும் மிஸ் வரதுக்குள்ளே ரெடி ஆகிடு யூனிஃபார்ம் போட்டு அப்படின்னு. நான் ரெடி பண்ணுறேன் கொடுங்க தம்பி அப்படின்னு சொல்லி அம்மா வாங்கிட்டு போகிறாங்க. ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு எபிசோட். ப்ரீகேப்பில் பிரின்ஸிபல் மேம் வந்து காவேரியை வார்ன் பண்ணுறாங்க. 2 பேரும் எல்லா குழந்தைங்களையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும் நம்ம டீச்சர்ஸ் அப்படின்றதுனால, ஒரு குழந்தைக்கு ஸ்பெஷலாகவும் இன்னொரு குழந்தைய அப்படியும் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லவும், சாப்பிட வந்த குழந்தைய வந்து நீ போய் உன் பிளேஸில் உட்காந்து சாப்பிடுன்னு கொஞ்சம் கோவமாக பேசுகிறாங்க காவேரி. வருத்தப்படுறாங்க குட்டி